அனைவருக்கும் காலை வணக்கம். ஆன்மீக அறப்பணிகள் செய்த மகான் மெஹர் பாபா பிறந்த தினம் இன்று. ஆன்மீகத்தோடு அறப்பணியும் ஆற்றி கருணைக்கடல் என்று போற்றப்பட்ட மெஹர் பாபா பிறந்த தினம் இன்று. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் பிறந்தவர் 1894. இயற்பெயர் மெர்வான் ஷரியர் ராணி. பல மொழிகள் கற்றார். ஹாபிஸ், ஷேக்ஸ்பியர், ஜெல்லியின் நூல்களை விரும்பி படித்தார். கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஹசரத் பாபா ஜான் என்று அழைக்கப்பட்ட வயதான முஸ்லிம் பெண் துறவியை தனது 19 வயதில் சந்தித்தார். நடமாடும் ஆலயமாக போற்றப்பட்ட அந்த பெண் இவரது நெற்றியில் முத்தமிட்டார். அது தனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக உணர்ந்தார். வழக்கமான வாழ்க்கை முறையில் இருந்து விலகி துறவு மேற்கொண்டார். பிறகு உபாசனி மகாராஜ், ஷீரடி சாய்பாபா போன்ற மகான்களை சந்தித்தார். உபாசனி மகாராஜுடன் 7 ஆண்டுகள் இருந்தார். இந்து, முஸ்லிமு, ஜராதுஷ்டிரர்கள் ஆகிய அனைத்து பிரிவினரும் இவரை பின்பற்றினர். கருணை உள்ளம் படைத்தவர் என்று பொருள்படும் வகையில் சீடர்கள் இவரை மெஹர் பாபா என்று அழைத்தனர். 1922 மெஹர் பாபா தனது சீடர்களுடன் சேர்ந்து மும்பையில் மன்சில் இ மீம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அவருடன் சீடர்களும் உடலை வருத்தும் ஆன்மீக பயிற்சிகள், கடும் விரதங்களை மேற்கொண்டனர். இவர் இறைவனின் தூதர் என்று ஏராளமானோர் நம்பினர் இவரை. அவரது மொழி அன்பின் மொழியாகவே இருந்தது. 1925ஆம் ஆண்டு முதல் வாழ்நாள் கடைசி வரை சுமார் 44 ஆண்டுகள் கடுமையாக மௌனமாகவும் இருந்தார். சைகை, எழுத்து மூலமாகவே தன் கருத்தை தெரிவிப்பார். சீடர்களை சேவை பணியில் ஈடுபடுத்துவதோடு அவரும் இணைந்து பணியாற்றுவார். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இறைவன் நம் அனைவருக்குள்ளும் வாசம் செய்கிறார் என்பார். எதற்கும் கவலைப்படாதே, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு என்று ஆசீர்வதிப்பார். இதுவும் சைகை மூலமாகவே. அவ்வப்போது ரயிலிலும் நடந்தும் நீண்ட தூரம் யாத்திரைகள் மேற்கொள்வார். 1931 மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றார். அங்கும் ஏராளமான பக்தர் கூட்டம் திறந்தது. அமெரிக்காவில் ஒரு முறையும் புனேயில் ஒரு முறையும் விபத்துகளில் சிக்கியதால் அதிகம் நடமாட முடியாமல் போனது. இதனால் தனது மேற்கத்திய சீடர்களை இந்தியாவுக்கு அழைத்தார். இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரிப்பது குறித்து கவலை கொண்டார். 1952 தன்னை ஒரு அவதார புருஷர் என்று பிரகடனம் செய்தார். 1959 அவதார்